அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, அல்லாஹ் கண்ணியமான ஒரு வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த வேதம் இந்த உலகிற்கே நேர் வழி காட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அந்த வேதம் கண்ணியமானதாகவும் இருக்குது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாகவும் அந்த வேதம் இருக்குது. இது அகிலத்தின் அதிபதியிடமிருந்து வந்த சிறப்புமிக்க வெளிப்பாடு அப்படின்னும், மேலும் அதில் முரண்பாடு கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேதம் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் குரான். இந்த குரானில் தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து அகிலத்துடைய நிர்வாகம் வரை அல்லாஹ் நமக்கு மிக அழகாக கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த குரானை ஒதுக்கக்கூடிய எந்த ஒரு சமுதாயமும் மிக நிச்சயமாக வீழ்ச்சியை சந்திக்கும். ஏன் இதை நாம் தற்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை பற்றி பேச வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது அப்படின்னு நாம் கருதுகிறோம். என்ன நடக்குது? குரானை ஒதுக்கக்கூடிய எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய மன இச்சையைத்தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அதாவது குரானை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயம் தனி மனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய மன இச்சை, அந்த மனசுக்குள்ளே என்ன தோணுதோ இதுதான் சரி இது தவறு அப்படின்னு முடிவெடுத்து மனம் போன போக்கில் போகக்கூடிய ஒரு சூழல் தான் எப்போவுமே இருக்கும். ஆதி காலம் தொட்டே இதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர்களை அனுப்பக்கூடிய இறைவன் அந்த தூதர்களிடம் நேர் வழி காட்டக்கூடிய வேதங்களை கொடுக்கும் பொழுது அந்த வேதத்துக்கு முரணாக மன இச்சைக்கு மதிப்பளிக்கக்கூடிய அந்த சமுதாயம் பிற்பாடு வீழ்ச்சிக்கு தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நேர்வழியிலிருந்து தவறி மன இச்சையை பின்பற்றக்கூடிய சமுதாயம் தன்னை அந்த கண்ணியம் இழந்து ஒழுக்கக்கேடில் தன்னை ஆழ்த்தி கொள்வதை நாம் பார்க்கிறோம். வரலாறு முழுக்க இதை நாம் பார்க்க முடியும். தற்பொழுதும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆரம்பத்தில் சுதந்திரமாக இருப்பதாக கருதும் அவர்கள் மன இச்சை தான் மிகச் சரியானது, அதுதான் கருத்து சுதந்திரம், அதுதான் தனி மனித சுதந்திரம் அப்படின்னு கருதக்கூடிய அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுதந்திரத்தை எங்க கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, கேளிக்கை, சூதாட்டம், விபச்சாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை, இதுதான் உச்சபட்ச நிலை. இந்த நிலைக்கு அந்த சமுதாயம் தள்ளப்படும். இப்போவும் நாம் இந்த கட்டத்தில் தான் இருக்கிறோம். தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற பேரில், கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் இந்த மனித சமுதாயம் மறுபடியும் இதே இடத்துல தான் நிற்கிது. இறைவன் எதையெல்லாம் தடை செஞ்சானோ அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதாகவும், எதையெல்லாம் இறைவன் அனுமதித்தானோ அதெல்லாம் பிற்போக்குத்தனமாகவும் கருதக்கூடிய ஒரு 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 சூழலுக்குள் இந்த மனித சமுதாயம் வேகமாக போய்கிட்டே இருக்குது. அதுதான் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக இந்த விபச்சாரத்தில் மட்டும் ஒரு சமுதாயம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அது எப்போ தன்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு ஒரு சமுதாயம் கருதுதோ அந்த சமுதாயத்துடைய உச்சகட்டமாக எது நடக்கும் தெரியுமா? ஓரின சேர்க்கை. அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னைக்கு நாம் நகர்ந்துருக்கோம். அதை சொல்லவே நமக்கு உண்மையில் வாய் கூசுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த தாய்க்கும் மகனுக்குமான அந்த பாலியல் உறவுகளும் இன்னைக்கு சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் கேட்கவே அருவருப்பாக கேடு கெட்ட நிலையில் நமக்கு இது இது நினச்சி பார்க்கும் பொழுதே அது சகிக்க முடியாத ஒரு சூழல். அதுக்கு அடுத்தபடியாக தந்தை மகள் பாலியல் உறவு, இதையும் சரி காணக்கூடிய போக்கு. அடுத்தபடியாக சகோதரன் சகோதரிகள், இவர்களுடைய பாலியல் தொடர்புகளும் சரியானது தான், அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காத விதத்தில் எல்லாமே சரியானது தான் அப்படின்னு சரி காணக்கூடிய இந்த போக்கு இறைவனிடத்திலிருந்து தண்டனையை வர வைக்கக்கூடிய சரியான இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்பொழுது இதையெல்லாம் சரி காணும் போக்கு நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது, திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உண்மையிலேயே இது ஒரு அபாய சங்கு தான். எந்த நேரத்திலும் இறைவனின் தண்டனை நம்மை நோக்கி வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, முற்போக்குகள் அப்படின்னு சொல்லி தங்களை சொல்லிக் கொள்றவங்க, அது மூலியமாக சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் தற்பொழுது அதை பேசுவதை, வெளிப்படையாக பேசுவதை, அது ஓரின சேர்க்கையாக இருக்கட்டும் அல்லது தாய் மகன், தந்தை மகள், சகோதரன் சகோதரிக்கு இடையில் பாலியல் உறவுகள் ஏற்பட்டால் அது தவறு இல்லை, அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போக்கு முற்போக்குகளிடம் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கே தன்னை முற்போக்காளர் அப்படின்னு சொல்லி தன்னை காட்டிக்கக்கூடிய ஒரு பெண்மணி கொற்றவை அவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. இந்த தாய் மகன் சம்பந்தமாக, சகோதரன் சகோதரி பாலியல் தொடர்பு சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு இன்செஸ்ட்ங்கிற ஒரு உறவு முறை சார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப
ஓகேங்களா? அதை வந்து நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியில நியாயம் இருக்கலாம். நான் அது சரியா தவறா, என்னைக்குமே பாலியல் உறவு சார்ந்து இது சரி தவறுங்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஆனா இதை எப்படி கையாளுறது, இது வந்து சமூகமா இதுக்கு நாம என்ன பதில் வச்சிருக்கோம்? ஏன்னா அண்ணன் தங்கையோட உறவு கொள்றதுங்கிறது ஒண்ணு புதுசா இல்லை. நீங்க கிரேக்க வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலகட்டங்கள்ல ஒரு கிளானுக்குள்ள ஒரு இனக்குழுக்குள்ள அப்படித்தான் வந்து உறவு முறைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேல நாம எல்லா ஏற்பாடுகளையும் மாத்துறோம். சமூகம் ஒழுங்கமைச்சுக்கிட்டே இருக்கு. உறவு முறைகள் சார்ந்து ஒழுக்கம்ங்கிற கான்செப்ட் வந்து அது மாறிட்டே வருது. இப்போ இது சரியா தப்பாங்கிறது இல்லை. நம்மளுக்கு எந்த பாலியல் உறவுமே வந்து மியூச்சுவல் கன்சென்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்தோட எது நடந்தாலும் நம்ம யாருமே அதை வந்து தவறுன்னு சொல்ல போறதில்ல. அது ஃபோர்ஸ் பண்ற இடத்துலதான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது. அப்படின்னா நம்ம வந்து அப்பா மகள் அம்மா மகன் உறவை நம்ம ஆதரிப்போம்னா அதுக்குள்ள நம்ம போகவே முடியாது. அது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம். ஃபோர்ஸ் பண்றது, ரேப் பண்றது, வயலன்ஸ்ல ஈடுபடுறது, இதுதான் நம்மளுடைய பிரச்சனையை தவிர அதை தாண்டி ஒரு ஒழுக்கமா ஒண்ணு டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, இவங்க இவங்களோட இருக்கிறது சரியா, அவங்க அவங்களோட இருக்கிறது சரியா, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். as long as they are into it and they have given consent to each other, it is not our problem. first இந்த மனநிலைக்கு சமூகம் வந்துருச்சுனாலே இல்ல, விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்ட வகையில அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனா அதை நீங்க கட்டுப்படுத்தி வைக்க 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 இந்த இடத்துல அடக்கி வச்சீங்கன்னா அது இன்னொரு இடத்துல போய் வெடிக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க இவங்க என்ன சொன்னாங்கங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தாய்க்கும் மகனுக்கும் பாலியல் உறவு வருது அப்படின்னு சொன்னாக்கா அதனால் நமக்கு என்ன பிரச்சனை, சகோதரன் சகோதரிக்கு இடையில் பாலியல் உறவு வருதுன்னு சொன்னாக்கா அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள அது நடக்கும் பொழுது, அதுவும் கட்டாயப்படுத்தாமல் நடக்கப்படும் பொழுது நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து முன் வைக்கிறாங்க. இவர்கள் வந்து தங்களை வந்து முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லி கொள்கிறவங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி கொள்றவங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் கிரேக்க சாம்ராஜ்யத்திலேயே வந்து இதெல்லாம் நடந்தது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கற்பழிப்பும் நடந்தது, அந்த காலகட்டத்தில் ஊழலும் நடந்தது, அந்த காலகட்டத்தில் மக்கள் அடிமைகளாகவும் வைக்கப்பட்டாங்க. அப்போ எல்லா விஷயங்களையுமே அந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் வந்து நம்ம எதையுமே நியாயப்படுத்த முடியாது. அந்த காலத்தில் எதெல்லாம் தவறோ அதே தான் இந்த காலத்துலேயும் தவறு, அந்த காலத்தில் எதெல்லாம் சரியோ அதே தான் இந்த காலகட்டத்திலையும் சரி. இந்த சகோதரன் சகோதரி உறவை பொறுத்த வரைக்கும் கிரேக்கத்தில் இருந்ததா அப்படின்னு சொன்னால் கிரேக்கத்தில் மட்டுமல்ல, எகிப்திலையும் கூட அரச குடும்பங்கள் தங்களுக்குள்ளேயே அந்த சகோதரன் சகோதரிக்குள்ளேயே திருமணம் செய்த விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி விழுந்தது அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் பார்க்கும்பொழுது பல காரணங்கள் வந்து சொல்றாங்க. என்ன மாதிரியான காரணங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க கொள்ளை நோய் வந்து இறந்தாங்க. அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்றான், அந்த கடல்ல வந்து அவங்க மூழ்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னு. ஃபிரௌனுடைய தலைமையில் அவங்க மூசா நபியை பிடிக்க வரும்பொழுது கடல்ல அவங்க மூழ்கடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர்களுடைய அந்த அரசு அப்படிங்கிற அந்த ஒரு நிர்வாகம் தளர்ந்து போயிடுச்சு. ஆனால் ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கும் நமக்கு வந்து இன்னும் ஆதாரங்கள் கிடைக்கல. கொள்ளை நோய் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பல இடங்களில் பல பேரரசுகள் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, எகிப்து மன்னர்கள் தங்களுடைய சகோதரிகளையே திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதன் மூலியமாக அந்த குடும்பம் வந்து தளர்ந்து போயிடுச்சு, நிர்வாகத்திறன் குறைஞ்சி போச்சு, இதனால் வந்துட்டு அந்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு கதையும் வந்து சொல்கிறாங்க. ஆக இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் வரலாறு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அது எதையுமே நாம் நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் தற்பொழுது தெளிவாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. விபச்சாரம்ங்கிறது இன்னைக்கு தனிப்பட்ட உரிமையாக உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே அங்கீகரிச்சிருச்சு. அந்த விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் தைரியமாக இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சூழல். என்னன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து மியூச்சுவலாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆக விபச்சாரத்துக்கு எல்லா நாடுகளும் அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சூழல்ல அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம்தான். அந்த ஓரின சேர்க்கை பகிரங்கமாக தற்பொழுது வானவில் அஜெண்டாவாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த வானவில் அஜெண்டாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மனிதகுல பேரழிவு அப்படின்னு தான் இதை வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா அடுத்த கட்ட சந்ததிகளே இந்த இடத்துல இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. குழந்தைகள் இல்லாமல் எந்த வீடும் இருக்க முடியாது. குழந்தைகள் இல்லாத எந்த ஒரு சமுதாயமும் வளர்ச்சி பெற
பெறாதது மட்டுமல்ல, அவங்க கிட்ட அந்த மூர்க்கத்தனம் அதிகமாயிடும். மூர்க்கத்தனம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயமே நாசமாயிரும். கிட்டத்தட்ட அந்த ஜாம்பி மாதிரி அலைய வேண்டியதுதான். அப்படி ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக உருவாகும். இந்த ஓரின சேர்க்கையை தாண்டி தான் தற்பொழுது இந்த மாதிரியான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கிறாங்க. சகோதரன் சகோதரியும் பாலியல் தொடர்பு கொள்ளலாம், அதே மாதிரி தாயும் மகனும் தந்தையும் மகளும் வந்து பாலியல் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்த குடிப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும், புகைப்பிடிக்கிற பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கேவலமானது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். யாருமே அந்த குடிப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒளிஞ்சு தான் குடிப்பாங்க, ஒளிஞ்சு தான் சிகரெட் பிடிப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஒழுக்கக்கேடு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் பிற்பாடு இது என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அந்த குடிப்பழக்கமும் அந்த சிகரெட் பிடிக்கிறதும் திரைப்படங்கள் மூலியமாக எப்படி காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குடிப்பழக்கம்ங்கிறது மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பழக்கமாக, புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ஆளுமையுடைய அடையாளமாக காட்டப்பட்டது. இதை பார்த்து 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 பழகி போன அந்த இளைஞர்கள் உண்மையில ஏமாந்தாங்க. ஆறுதலுக்காக குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாங்க. தன்னை ஒரு ஆளுமை கொண்டவர்களாக நிரூபிப்பதற்காக அதோடைய அடையாளமாக அவங்க புகைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதோடைய விளைவு சமுதாயம் மொத்தமாக சீரழிஞ்சு போச்சு. இளைஞர்கள் எல்லாமே நாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆக இன்னைக்கு அந்த குடிப்பழக்கமும் அந்த புகைப்பிடிக்கிற பழக்கமும் சகஜமான ஒரு விஷயமா மாறி இருக்கிற இந்த சூழல்ல தற்பொழுது ஓரின சேர்க்கை கிட்டத்தட்ட சகஜமானது தான் அப்படிங்கிற ஒரு மாயையை உண்டாக்கி இருக்கிறாங்க. இன்னமும் அது சகஜமாகலை, ஆனால் உண்மையில் இது ஒரு மாயை தான். அந்த அவங்களுடைய அந்த தொடர் அணிவகுப்பு மூலியமாக இது வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது உலகம் முழுக்க உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். குரானை பொறுத்த வரைக்கும் அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் சத்தியத்தை மட்டுமல்லாமல் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதமாகவும் ஞானம் நிறைந்த வேதமாகவும் இருக்கிறது. அது குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் மொத்தமாகவே போதை பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, அது சைத்தானுடைய செயல்கள், அதுல இருந்து நீங்க விலகிடுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் குரானில் பார்க்கிறோம். அழுத்தமாகவே இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் தெளிவாகவே பார்க்கிறோம். அரபு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு விபச்சாரத்தில் எந்த அளவுக்கு வந்து சீரழிஞ்சு போயிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களை அந்த விபச்சாரத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து மீட்டது இஸ்லாம் தான். இஸ்லாம் அவர்களை உண்மையிலேயே முற்போக்காளர்களாக மாற்றி பல நூற்றாண்டுகள் அவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றது. ஆனால் இன்றைய நிலை ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் தள்ளிருக்கிறது. அன்னைக்கு வந்து அரபு மண்ணில் வந்து எந்த மாதிரியான சூழல் நிலவுச்சு இஸ்லாம் வரும்போதுங்கிறது நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஒரு பெண்ணோடு 10 பேர் குடும்பம் நடத்தின அந்த செய்திகளை நாம் படிக்கிறோம். இன்னைக்கு அது அரபு மண்ணில் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு மற்ற இடங்களில் இது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தந்தையின் சிற்றன்னைகளை அவர்கள் வந்து தங்களுடைய வசப்படுத்திக்குவாங்க. அதாவது தந்தையுடைய 2வது 3வது மனைவிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் இளமையாகவும் உடற்கட்டுவாடவும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வயதான தந்தை இறந்துட்டார் அப்படின்னா மகன்களுக்குள்ள போட்டி வரும். அதில் யார் முந்தி போய் அந்த பெண்ணுடைய தோளில் தன்னுடைய துண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பெண் சொந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு வழக்கமெல்லாம் அன்னைக்கு இருந்தது. இதில் இருந்தெல்லாம் அவர்களை மீட்டது அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் அவர்களை மீட்டது, அவர்களை நாகரிகப்படுத்தியது. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதில் வந்து முதல்ல சொன்ன அந்த விஷயம் இருக்குது பாருங்க, ஒரு பெண்ணோட 10 பேர் வாழக்கூடிய அந்த ஒரு சூழல் தற்பொழுது அது நிகழ தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண்ணோட பல ஆண்கள் இன்னைக்கு தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தோடு சேர்த்து தான் இன்னைக்கு வானவில் அஜெண்டாவும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சூழலையும் நாம் பார்க்கும் பொழுது இது இறை தண்டனை இறங்கக்கூடிய சரியான தருணமாகவே நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு தான் நம்ம வந்து பதறி கொண்டிருக்கிறோம். இது என்ன ஆக போகுது, அடுத்து என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள இந்த சமுதாயம் போக போகுது, இதன் காரணமாக இறை தண்டனை எப்படிப்பட்டதாக இறங்க போகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஓரின சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இதை முதல்ல யார் உண்டாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரானில் இறைவன் மிக தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இது நிகழ்ந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சித்தப்பாவின் மகனான
லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர் அனுப்பப்பட்ட அந்த சமுதாய மக்கள் இந்த ஓரின சேர்க்கையில் உடன்று கொண்டிருந்தார்கள். அது அவங்களுடைய கலாச்சாரமாகவே மாறி இருந்தது. அவர்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஓரின சேர்க்கை கொண்ட சமுதாயம் வாழ்ந்ததே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். உலகில் உங்களுக்கு முன் யாரும் செய்திராத வெட்கக்கேடான காரியத்தையா நீங்கள் செய்கிறீர்கள் என்று லூத் தமது சமுதாயத்திடம் கேட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். இது மூலியமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இயற்கைக்கு முரணான ஒரு உறவில் யார் ஈடுபட்டாலும் இறைவனுக்கு அது பிடிக்காது. அதுவும் ஒரு சமுதாயமாக அந்த விஷயம் நடக்கும் பொழுது இறைவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மிக நிச்சயமாக அந்த சமுதாயத்தை இறைவன் பழி தீர்ப்பான்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் என்ன ஆனாங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆன் மிக தெளிவாகவே சொல்லுது. அவன் அந்த ஊர் மக்களை அல்லாஹ் தலைகீழாகவே புரட்டி விட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் அந்த ஊரை மேல் கீழாக புரட்டி விட்டோம் அப்படின்னு. அதுவும் அந்த ஊர் தலைகீழாக புரட்டப்பட்டு அழுத்தப்பட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு சவக்கடல், டெத் சி அப்படிங்கிற அந்த ஒரு சவக்கடல். இன்னைக்கு அது ஒரு அடையாளமாகவே இருக்கிறதையும் நாம் வந்து பார்க்கிறோம். ஆக ஓரின சேர்க்கை அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய வானவில் அஜெண்டாக்காரர்களுக்கு பிதாமகன்களாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்து மக்கள் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குர்ஆன்ல இறைவன் தெளிவாக சொல்லும் பொழுது இதை இந்த வானவில்காரர்கள் தயவு செய்து உணர வேண்டும்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கூறிக்கொள்ளுகிறோம். உங்களால் நீங்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமும் நாசமடைய போகிறது, இறைவனின் தண்டனைக்கு ஆளாக போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர வேண்டும். உங்களுக்கு பொதுநலமும் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இதன் மூலம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழித்ததன் மூலியமாக இறைவன் நமக்கு இங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாலியல் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட மனிதன் தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப யாரிடம் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அந்த பாலியல் உறவு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த பாலியல் உறவுக்கான வரையறையை இறைவன் மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து இங்க வந்து பார்க்கிறோம். அதுலேயும் இந்த பாலியல் உணர்வை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்கள்லையுமே நம்ம கவனித்து பார்த்தா தெரியும், ரொம்பவும் வீரியம் மிக்கது, அழுத்தம் மிக்கது எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பாலியல் உணர்வு மட்டும்தான். இதுக்காக எந்த உயிரும் என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதுவும் மிருகங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும். ஆனால் இரண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்து நடுவில் இருக்குது. அதுதான் பொறுமை. என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய பாலுணர்வை வெளிப்படுத்துவதற்கு சற்று பொறுமையை கையாளுகிறான். விலங்குகள் அப்படி செய்யாது. எந்த இடத்துல அந்த விலங்குகள் அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்குதோ அதே இடத்துல வெட்ட வெளியிலேயே அந்த விலங்குகள் வெட்கமே இல்லாமல் அந்த பாலியல் உணர்வுகளை தன்னுடைய இனத்துக்கிட்ட அதுங்க வந்து வெளிப்படுத்தும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. இந்த பொறுமையின் காரணமாக, வெட்கத்தின் காரணமாக அவர்கள் ரகசியமாக, மறைமுகமாக, ஒதுக்குப்புறமாகவே அந்த பாலியல் உணர்வுகளை அவர்கள் தீர்த்து கொள்வதை நாம் வந்து பார்க்கிறோம். இது ரெண்டு பேருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். மனிதனுக்கு இறைவன் பொறுமையை வச்சிட்டதுனாலே என்னவோ, கூடவே சேர்ந்து அந்த வெட்கமும் இருக்கிறதுனாலே என்னவோ, விபச்சாரம் செய்யும் பொழுது கூட மனிதன் வந்து யாருக்கும் தெரியாம ஒதுக்குப்புறமாகத்தான் அதை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆக மனிதர்கள் மற்ற படைப்புகள்ல இருந்து வேறுபட்டவர்கள். ஆனால் தற்போது கட்டுப்பாடற்ற பாலியல் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், திட்டமிட்டு முன்னெடுக்கக்கூடிய அந்த வானவில் அஜெண்டா, இது போக அந்த தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல அந்த விபச்சாரம். இன்னைக்கு யாருக்குமே நீங்க வந்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சட்டங்கள் அளிக்கக்கூடிய அந்த ஒரு அனுமதி, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இந்த மனித சமுதாயத்தை ஆழ்த்துகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதில் பார்க்கிறோம். அதையும் தாண்டி இப்போ தாய் மகனுக்கு இடையிலான அந்த பாலியல் உறவு, தந்தை மகளுக்கான அந்த பாலியல் உறவு, சகோதரன் சகோதரிகளுக்கான அந்த பாலியல் உறவு, இதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இதோ வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் கூட இப்படி நிகழ்ந்தது இல்லை.
லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாய மக்கள் தான் பிதா மகன்களாக இருக்கிறாங்க அந்த ஓரின சேர்க்கைக்கு. ஆனால் அங்கே கூட இந்த கேடுகெட்ட செயல் நடக்கலை. இப்போ இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த மக்களையே இறைவன், அதாவது அல்லாஹ் மேல்கீழாக புரட்டி எடுத்துட்டான். அப்போ அதையும் தாண்டி ரொம்ப கேடுகெட்ட ஒரு செயலுக்குள்ள இந்த சமுதாயம் தற்பொழுது நுழையுது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அந்த பதிலடி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் நீங்களே உங்களுடைய சிந்தனைக்கு யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு உண்மையிலே இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது முற்போக்காளர்கள் அப்படிங்கிற பேரில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு 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 அருவருப்பான முன்னெடுப்பு இருக்குதுல்ல, அது உண்மையிலேயே ரொம்பவும் நம்மளை ஒரு கவலைக்குள்ளாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹலால் ஹராம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு சமுதாயத்தை ஒரு ஒரு வலிமையான ஆற்றலாக நிலை நிறுத்துவது இந்த ஹலால் ஹராம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான். ஹலாலை ஹராமாகவும் ஹராமை ஹலாலாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சமுதாயமும் வீழ்ச்சியை நோக்கித்தான் செல்லும். அந்த சமுதாயம் கண்ணியமிழந்து ஆடையை கலைந்து நிர்வாணமாகத்தான் நிற்குங்கிறது தான் நம்ம வரலாறு முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. பாலியல் உறவை பொறுத்த வரைக்கும் நம்ம முறை தவறி நடக்கும் பொழுது ஒரு சமுதாயம் முழுக்க அதை செய்யும் பொழுது அந்த சமுதாயத்திற்கான தண்டனை மிக நிச்சயமாக இந்த உலகத்திலேயே கிடைச்சிரும் அப்படிங்கிற செய்தி குர்ஆன் மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அப்போ இந்த காமத்தை தனித்து கொள்வதற்கான வரையறையை இறைவன் மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். அந்த வரையறை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் யார் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, நீங்கள் யார் யாரையெல்லாம் திருமண உறவில் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் மிக தெளிவாக குர்ஆனில் நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். 4வது அத்தியாயத்தில் 23வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு மனம் முடிக்க விலக்கப்பட்டவர்கள் உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதல்வியரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனின் புதல்வியரும் உங்கள் சகோதரியின் புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்களும் உங்கள் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் ஆவார்கள். அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்து விட்டால் அவளுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை. உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் நீங்கள் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. 2 சகோதரிகளை ஒன்று சேர்ப்பது விலக்கப்பட்டது. இதற்கு முன் நடந்துவிட்டதை தவிர நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணையுடையவனுமாகவும் இருக்கின்றான். இப்போ நம்ம படித்த லிஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால், இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் முழுக்க முழுக்க யாரை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதில் முதல் தடையை யார் அப்படின்னு சொன்னாக்கா பெற்ற தாய், அதுக்கப்புறம் பெற்ற மகள்கள், அப்புறம் சகோதரிகள், அப்புறம் தந்தையின் சகோதரிகள். ஆக இரத்த உறவுகளில் இந்த திருமண உறவு அப்படிங்கிறது முழுமையான முறையில் தடை செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முன்னிலையில் யாரெல்லாம் திருமணத்துக்கு உகந்தவர்களாக இல்லையோ அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு உங்களுடைய உரிமை, உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பாலியல் உறவில் ஈடுபடலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக நாம் உண்மையிலேயே நாகரிகமான உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நமக்கு எழாமல் இல்லை. இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்ய தடை விதிக்கப்பட்டவர்கள். அதுலேயும் அந்த தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒரு தாயை எந்த இடத்துல வச்சிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பெண் தாய்மை அடைகிறாள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்மையுடைய உச்சமே அந்த தாய்மை தான். தவிர ஒவ்வொரு தாயும் தன்னுடைய அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பில் இருக்கிறார்கள். தந்தையை விடவும் தாய்க்கு தான் குழந்தைகளை வளர்ப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு உண்டு. அப்போ புனிதமான பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளையே வக்கர எண்ணம் கொண்டவர்களாக வளர்த்து வக்கர எண்ணத்தோடு அவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு சிந்தனை சரியானது அப்படின்னு இவங்க விதிக்கிறாங்க, ஒரு திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி இவங்களை பார்க்கறதுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு 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 குழந்தையை பெற்றெடுத்து ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குவதில் ஒவ்வொரு தாய்க்கும் பங்கு இருக்கிறது. அப்போ ஒரு சமுதாயமே கண்ணியமாக இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலான காரணம் யார் அப்படின்னு சொன்னாக்கா தாய் அப்படிங்கிற அந்த பெண்கள் தான்.
அப்போ அவ்வளோ முக்கியமான புனிதமான ஒரு பொறுப்பு இந்த இடத்துல வக்கர எண்ணத்தை கொண்டு வந்து தகர்த்து எரிய பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி சகோதரன் சகோதரி உறவையும் நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்களுடைய உறவு அப்படிங்கிறது ஒரு அழகான நட்பு பாசம்னு எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த இடத்துலையும் இவர்கள் வந்து சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மிக நிச்சயமாக நாம் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும். பெண்கள் குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாகவும் ஆண்கள் குடும்பத்தின் நிர்வாகிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். இஸ்லாமும் இதைத்தான் வலியுறுத்துது. ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதில் தாய் எனும் பெண்ணின் பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தாய்க்கும் மகனுக்குமான உறவில் வக்கரத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வரையறை தாண்டிய இந்த பாலியல் உறவுகள், அந்த இரத்த சம்பந்தத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பாலியல் உறவுகள் இருக்கு பாருங்க, இந்த பாலியல் உறவுகள் ஹராமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்லீஷுடைய அந்த ஒரு 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 பயங்கரமான விளையாட்டு இந்த இடத்துல இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அல்லாஹ் வந்து மிக தெளிவாக குர்ஆனில் சொல்லும் பொழுது, நம்பிக்கையாளர்கள் தங்கள் காத்து கொள்வார்கள், அவர்கள் தங்களுக்கு உரிமையானவர்களுடன் மட்டுமே அதை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றத வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல தங்களுக்கு உரிமையானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் உரிமை இல்லாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு பெரிய வரையறையை சொல்றத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொள்வதில், மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்வதில் இறைவன் மிக நிச்சயமாக எந்த ஒரு வரையறையும் வைக்கல. ஆனா அதுலயும் ஒரு வரையறை இருக்கு. அதிகபட்சம் 4 திருமணம் தான். அதுல கூட அதுக்கப்புறம் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அது ஒரு வரம்பு மீறிய செயலாகவும் விபச்சாரமாகவும் தான் பார்க்கப்படும்ங்கிறதையும் இந்த இடத்துல நாம வந்து பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய வரையறை அப்படிங்கிறது சமுதாயத்தை கண்ணியத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இப்ப எல்லாமே எதிர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த படைப்புடைய துவக்கம், மனிதனுடைய அந்த துவக்க காலகட்டம் இருக்கு பாருங்க, அந்த துவக்க காலகட்டத்தில் அல்லாவுக்கும் இப்லீஷுக்குமான அந்த இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய தர்க்கம் நடக்குது பாருங்க, அந்த புகழ்பெற்ற அந்த தர்க்கம். அப்போ இப்லீஷ் விட்ட அந்த சவால் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். மனித குலத்தை வீழ்த்துறதுக்காக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அவன் விட்ட அந்த சவால், அதுக்கு இறைவனும் கொடுத்த அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தில் பல விஷயங்கள்ல இறைவன் சொல்றதை பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உனது குரல் மூலம் உனக்கு முடிந்தோரை வழிகெடுத்துக்கொள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அந்த குரல் மூலம் வழிகெடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த கருத்து சுதந்திரம், அந்த பேச்சு திறமை. இதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்தை மிக அழகாக இப்லீஷ் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அல்லாஹ் வந்து ஏற்கனவே இப்லீஷை குறித்து நமக்கு ஏகப்பட்ட எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். 18வது அத்தியாயம் அதில் வந்து 50வது வசனம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களிடம் நாம் கூறிய பொழுது இப்லீஷை தவிர அனைவரும் பணிந்தனர். அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவனாக இருந்தான். தனது இறைவனின் கட்டளையை மீறினான். என்னையன்றி அவனையும் அவன் சந்ததிகளையும் பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளுகிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு எதிரிகள், அநீதி இழைத்தோர், பகரமாக்கியது மிகவும் கெட்டது. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இறைவனுடைய கட்டளையை இப்லீஷ் மீறினான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் சொன்னது மட்டுமல்லாமல், என்னையன்றி அவனையும் அவன் சந்ததியையும் நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்வீர்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இறைவன் கேட்கும்போது இதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இறைவனுடைய கட்டளையை அவன் மீறினான், அதனால இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானான். அதே சதி வேலையை இப்போ நம்ம மேலே நிகழ்த்துறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை வீழ்த்துவது அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்மை வீழ்த்தும் பொழுது அவன் எப்படி அதை வீழ்த்துறான், அது எப்படி அது சாத்தியமாகுது? இப்போ இது மாதிரியான குரானுக்கு முரணான எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி இப்லீஷால இங்க செய்ய முடியுது? ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து அவன் நேரடியாக பேசுறானா அப்படின்னா அப்படி இல்லை. அவனும் அவனுடைய சந்ததிகள், அதாவது ஜின் இனங்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஷைத்தான்கள் நம்மளோடு இதயம் மூலியமாக ஷைத்தானிய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் நம்முடைய இதயத்தில். அதை நாம் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய மார்க்கத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்கிறோம்.
அதாவது ஷைத்தான்கள் நம்மளுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடியவர்கள் அப்படின்னு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஷைத்தான்களிடமிருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான கேடுகெட்ட ஒரு சிந்தனை தான் நம்முடைய இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் இந்த ஜிஎம்ஓலாம் இப்லீஸ் விட்ட சவால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி இறைவனுடைய படைப்புகளையே மாற்றி ஒரு வருஷம் காய்க்க வேண்டிய ஒரு பயிர் 6 மாதத்துலேயே தயாராகிடுது. 8 வருஷம் வளரக்கூடிய ஒரு தென்னை மரம் இன்னைக்கு 4 வருஷத்துலேயே வளர்ந்தது. இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா அந்த ஜிஎம்ஓ பயிர்களை அவங்க உருவாக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அது இப்லீஸ் விட்ட சவால் அப்படின்னு சொன்னால் இப்லீஸ் நேரடியாக விஞ்ஞானிகள் கிட்ட பேசுகிறானா அப்படின்னா அப்படி இல்லை. அவனுடைய அந்த உணர்வுகளை நம்மிடம் வெளிப்படுத்துகிறான் நம்மளுடைய இதயத்தில். நாம் என்ன பண்ணுறோம்? பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி உட்காந்து பார்த்தியா 10 வருஷத்தில் வளர வேண்டிய மரத்தை நான் 5 வருஷத்தில் வளர வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் இதெல்லாமே ஷைத்தான்கள் புறத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் தான். அந்த உணர்வு நம்மளுடைய இதயத்தை நேரடியாக தாக்குகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குர்ஆனை பற்றியே இறைவன் சொல்லும் பொழுது இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து வந்த சிறப்பு மிக்க வெளிப்பாடு, அதில் ஷைத்தான்கள் அணுக மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன அதே இறைவன் தான் நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுகிறான். காரணம் என்னன்னா, குர்ஆனை படிக்கும் பொழுது குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு நாம் படித்தோம்னா இறைவன் என்ன சொல்லுகிறான்ங்கிறது நமக்கு புரியும். ஆனால் நம்மளுடைய கண்ணோட்டத்தை கொண்டு குர்ஆனில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக குர்ஆன் எதிர்மறையான விஷயங்களைத்தான் நமக்கு காட்டும். நான் ஒரு விஷயத்தை நியாயம் காண்கிறேன், அந்த கண்ணோட்டத்தில் இந்த குர்ஆனை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக அது வழிகேடாக போயிடும். இந்த விஷயத்தை குறித்து இறைவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிளியர் கட்டாக புரியும். அப்போ இந்த இடத்துல இதைத்தான் இறைவன் சொல்கிறான், நீங்கள் குர்ஆனை படிக்கும் பொழுது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடி கொள்ளுகிறீர்கள். ஏன்னா குர்ஆன் என்னுடையது, நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய சிந்தனையை கொண்டு அதில் திணிக்காதீங்க அப்படிங்கிறான் இறைவன். ஆக இந்த இப்லீஸ் அப்படிங்கிறவன் எல்லா இடத்திலும் அவனும் அவனுடைய சகாக்களும் ஊடுருவக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்த உலகமே நாசமாகி கிடக்கிறது. முற்போக்குங்கிற பேரில், கருத்து சுதந்திரங்கிற பேரில் என்னென்ன கன்றாவிகளோ தற்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஃபித்னாக்கள் புகுந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுமே இன்னைக்கு ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்றங்கள் மூலியமாகவே அவர்கள் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படக்கூடிய கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. தவிர அந்த இப்லீஸையும் அவனுடைய ஜின்களையும் இறைவன் ஷைத்தான் அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஜின் இனமும் சரி மனித இனமும் சரி சகோதர இனங்களாகத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 7வது அத்தியாயத்தில் 202வது வசனம், அவர்கள் அதாவது ஷைத்தான்கள் தமது சகோதரர்களை வழிகேட்டில் இழுத்துச் செல்வார்கள், பின்னர் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஷைத்தான்கள் தன்னுடைய சகோதர சமுதாயமான இந்த மனித சமுதாயத்தை வழிகேட்டில் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அதில் எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. அதாவது உள்ள ஒரு தவறான விஷயத்துக்குள்ளே இந்த மனித சமுதாயத்தை ஆழ்த்தும் போது இது சரிதான் இன்னும் உள்ள போ, இது சரிதான் இன்னும் உள்ள போ, இது சரிதான் இன்னும் உள்ள போன்னு எந்த குறையும் வைக்காத ஒரு முழுமையான தவறு செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை இந்த ஷைத்தான்கள் மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை குர்ஆனில் இறைவன் மிக தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தவிர குர்ஆனில் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக வேண்டிய ஒரு விஷயத்தையும் இறைவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஷைத்தான் யார் யார் மேலாம் இறங்குவாங்க அப்படின்னா, இட்டுக்கட்டும் பாவியின் மீது இறங்குவார்கள். கற்பனையாக இவனே செய்கிறான் பாருங்க, இதுதாங்க கருத்து சுதந்திரம், இப்படி இருக்கிறதாங்க சரி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஒரு தாயும் மகளும் பாலியல் உறவை வச்சுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் சம்மதத்தோடு இதை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கற்பனையாக இவனே மன இச்சையே கொண்டு இட்டு கட்டுறான் பாருங்க. இது இப்படி ஒரு மனநிலை யாருக்கு இருக்கோ அவர்கள் மீது ஷைத்தான்கள் இறங்குவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் குர்ஆன் இந்த இடத்தில் கடுமையான முறையில் எச்சரிக்கிறது.
அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயம், நாம் மிக மிக ஆபத்தான ஒரு கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அளவு கடந்த சுதந்திரம் எப்படி மனிதர்களுக்கு ஆபத்தானதாக மாறுகிறதுங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அளவு கடந்த சர்வாதிகாரம் நிறைந்த நிர்வாகமும் தவறான ஒரு வழிக்கு மனித சமுதாயத்தை ஆழ்த்திவிடும். அதே மாதிரி கட்டற்ற சுதந்திரமும் ஒரு சமுதாயத்தை வழிகேட்டில் ஆழ்த்திவிடுங்கிற அந்த ஒரு விஷயத்தை வரலாறு முழுக்கவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருமணத்தை தாண்டிய எந்த ஒரு உறவும் விபச்சாரமாகத்தான் இறைவன் பார்க்கிறான்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் குர்ஆன் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், அப்போ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது கூட 1க்கு 4 திருமணங்களை கூட இறைவன் அனுமதிக்கிறான். ஆனால் அந்த 4க்கு மேல் கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் அந்நிய பெண்ணாகவே இருந்தாலும் மகர் கொடுத்து திருமணம் செய்தாலும் அது மிக நிச்சயமாக விபச்சாரம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆனிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஓரின சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதோடைய காரணத்தை தேடி நாம் போனால் மட்டும்தான் அதற்கான தீர்வை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஓரின சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலதாமதமாகிறது. அந்த கால தாமதத்தின் அந்த ஒரு காரணமாக தன்னுடைய அந்த உடல் இச்சையை தீர்க்கக்கூடிய ஒரு வடிகாலாக இந்த ஓரின சேர்க்கை மாறிவிடுகிறது. இன்னைக்கு சராசரியான திருமண வயது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இன்னைக்கு போய் நிற்கிது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்குள்ள திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 30 வயசுலேருந்து 32, 33, 35, 38ன்றது ஒரு சர்வசாதாரணமாக மாறுது. ஆனால் உண்மையான திருமண வயசு எது அப்படின்னு சொன்னாக்கா அது பருவ வயது தான். டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பருவ வயது தான். ஆனால் இன்னைக்கு வணிகமயமாக மாறிட்ட இந்த உலகத்தில் இந்த பருவ வயது திருமணம்ங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பருவ வயதில் தான் திருமணங்கள் நடந்தது. நமக்கே தெரியும், பாரதியாருக்கு திருமணம் ஆகும்போது அவருக்கு வயசு என்ன, மகாத்மா காந்திக்கு திருமணம் ஆகும்போது அவருடைய வயசு என்ன, சுபாஷ் சந்திர போஸுக்கு திருமணம் ஆகும்போது அவர் வயசு என்ன, ஜவஹர்லால் நேருக்கு திருமணம் ஆகும்போது அவருடைய வயசு என்ன, பெரியாருக்கு திருமணம் ஆகும்போது அவர் வயசு என்ன, எம்ஜிஆருக்கு திருமணம் ஆகும்போது வயசு என்ன, கருணாநிதிக்கு திருமணம் ஆகும்போது வயசு என்ன, இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஒட்டு மொத்தமாவே ஒரு தேசத்துடைய மொத்த தலைவர்களுடைய திருமணம் எந்த வயதில் நடந்தது அப்படின்னு தயவு செய்து எடுத்து பாருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் பருவ வயதில் தான் நடந்து ஏறி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பருவ வயதை தாண்டிய திருமணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனித சமுதாயத்தை வழிகேட்டில் ஆழ்த்த தொடங்கி இன்னைக்கு அந்த திருமணங்கள் ஒரே அடியாக அரைக்கிழம் அப்படிங்கிற அந்த வயசு வரும் பொழுது இன்னைக்கு ஆகுது. 30 வயசு 32 35 ஆகும் பொழுது இந்த இடத்தில் பொறுக்க முடியாதவர்கள் ஓரின சேர்க்கையாளராக ஆகிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஓரின சேர்க்கை திருமணங்கள் நடக்குதுல்ல, அவங்களுடைய வயசுகளை நீங்க பார்த்தீங்கனாலே நீங்க அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா கவனிக்க முடியும். இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது போக அந்த போதை பழக்கங்கள் மூலியமாக இன்னும் சீர்கேடுகள் அதிகமாகுது. அந்த கஞ்சா, அபீனு, கொக்கைன், அது என்னென்னவோ சொல்றாங்க. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களும் ஓரின சேர்க்கைக்கு பெரிய அளவில் துணை புரிகிறது. சின்ன சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு ஒரு காம இச்சைக்காக பார்க்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது அதுக்கு காரணம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகக்கூடிய அந்த அந்த போதை, அந்த கஞ்சா, அந்த அபீன், அந்த கொக்கைன், அதுக்கப்புறம் இந்த அளவு கடந்த திருமணம், அந்த காலதாமதம், இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை வீழ்த்தி அது எங்கேயோ போய் நிற்கிது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது மாதிரியான கேடுகெட்ட செயலில் இருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் திருமணங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் விரைவாகத்தான் நடந்தேறணும். இதை நாம சொல்லலை, இறைவனே குர்ஆன்ல சொல்றதை நம்ம பார்க்குறோம். உங்களில் திருமணம் ஆகாதவர்களை விரைவாக திருமணம் செய்து கொள்ள ஊக்கப்படுத்துங்கள். அது உங்களுடைய அடிமைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பு மக்களையும் விரைவாக திருமணம் செய்து கொள்ள குர்ஆனில் இறைவன் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நாம் இவங்களை எப்படி படைச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த மனித சமுதாயத்துடைய உண்மையான நோக்கம் பொருளாதாரத்தை தேடி அலையிறதெல்லாம் கிடையாது. காமம், அதை தணிக்கக்கூடிய ஒரு இடம், இவ்வளவுதான் விஷயம். இதுக்காகத்தான் இந்த பொருளாதாரத்தை தேடி மனிதர்கள் அலைகிறாங்களே தவிர இந்த நாம் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மட்டுமே தேடி இந்த மனித குலம்
திரும்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிற ஒரு மாயை உருவாக்கி விட்டதுனால, காமத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால இன்னைக்கு இந்த சமுதாயம் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ போய் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்குது. கூடவே இறைவனுடைய கோபத்தையும் வரவழைத்து கொண்டிருக்கிறது. எப்போ என்ன நடக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை கூட நமக்கு தெரியாமல் இருக்குது. எப்போ வேண்டுமானாலும் இறைவனுடைய கோபம் இறங்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் மேலிடுகிறது. இது மாதிரியான செயல்களில் இருந்து இறைவன் உங்களையும் என்னையும் காப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.